உதயநிதி ஸ்டாலினை ஒருமையில் பேசிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்ய மதுரை காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி லட்டுவில் மாட்டுக்கொழுப்பு கலந்திருப்பதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்ட அறிக்கை நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையாக வெடித்தது. இதற்காக 11 நாட்கள் தவமிருந்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் நேற்று திருப்பதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருந்தார். அப்போது சனாதனம் என்பது ஒரு வைரஸ் என்றும் அதை அழிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒருவர் சொல்லியிருக்கிறார் என உதயநிதி ஸ்டாலின் பேசியதை குறிப்பிட்டு பேசிய அவர், சனாதன தர்மத்தை அழிக்க முடியாது என்றும் சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் அவர்களை அழிந்து போவார்கள் என சாபம் விட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழக துணை முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்ய மதுரை காவல் ஆணையரிடம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் மனு அளித்திருந்தார். அதில் திருப்பதி லட்டு பிரச்சனையில் எவ்வித தொடர்பும் இல்லாத சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் ஒருமையில் பேசியுள்ளார் என்றும் இரு மாநில மக்களிடம் பகையை உருவாக்கும் செயலில் ஈடுபட்ட பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.